நான் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்து குமுளமுனையில் இருந்து அங்கால குருந்தூர் மலை பிரச்சனையாக நான் தினமும் இவர்களுடைய ஆர்ப்பாட்ட பிரச்சனைகளை கேள்விப்பட்டு ஃபோனில் தான் பார்க்குறேன். நான் தினமும் அந்த ஆர்ப்பாட்டத்தின்படி நான் பெற வேணும் என்றே எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆனால் இன்று எந்த அளவு செலவு வரவு இருந்தாலும் கூட நான் போக வேணும் என்று நினைத்து இந்த இடத்திலே வந்திருக்கிறேன். இந்த தையிட்டி விகாரை காணியில் உரிய காணிக்காரர் அனைவருக்கும் அவைகளோடு கூடி வந்து அவர்களுக்காக நீங்கள் உதவி கொடுத்த எல்லோருக்கும் அரசியல்வாதிகள் முன்னிக்கவில்லை என்றால் பாராளுமன்ற கதிரையிலே எங்களுக்கு உரிமை கூட கிடையாத அளவுக்கு வந்திருக்கும். அவர்களுடைய உதவியை உங்களுக்கு முன்னுரிமையாக கிடைத்து அவர்கள் இந்த இடத்தில் வராவிட்டால் நாங்கள் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்போம் என்று சொன்ன அனுர அரசாக்கு முதல் நன்றி. ஏனென்றால் அவர்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை. அவர்களை இவ்வளவு மக்களும் போட்டுத்தான் அவர்களை அழைத்தது. அவர்களை வர வேண்டாம் என்று சொல்றதும் மாபெரும் தப்பு. ஏன் வேந்து பாராளுமன்ற கதிரைக்கு இந்த தமிழரசுகளை இந்த மக்கள் போட்டு ஏன் அழைத்தீர்கள் என்றதும் உங்களிடமிருந்து நாங்கள் முதல் கேள்வியாக கேட்கிறோம். நீங்கள் வந்து எங்களிடம் கேள்வி கேட்டோ எங்களிடம் வினாவெடுத்து கொண்டு போயோ எங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தகுதி உள்ளவர்களா அனுர அரசை பார்த்து நான் கேட்கின்றேன். அவர் இந்த மக்கள் போராடுகின்றன. இந்த மக்களை அதாவது நாங்கள் நேரடியாக காணிக்காரரோட கதைச்சி பிரச்சனையை தீர்ப்போம் என்ற அரசு இன்றைக்கு எத்தனை மாதம் ஆகிவிட்டது. நீ அவர்களிடம் வந்து நேரடியாக வந்து பிரச்சனையை தீர்த்தியா என்று நான் கேட்கின்றேன். அவர்கள் இங்கிருந்து பாராளுமன்ற கதிரையில் ஏறி இருந்து கதற வைத்தது இந்த மக்களுடைய காணியை நீங்கள் பிடித்தீர்களா இல்ல அந்த மக்கள் வந்து உங்களை அட்டகாசம் செய்தார்களா? இராணுவத்தால் பொலிசால் அட்டகாசம் பண்ணினார்களே தவிர அவர்கள் உங்களுக்கு இதுவரை காலமும் ஏதாவது அட்டகாசம் செய்தார்களா? ஒன்று. 81ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து இற்ற வரைக்கும் தமிழனை அடிமையாக்கி வைத்தீர்களே தவிர தமிழனுக்கு ஆதரவு கொடுத்து வளர்ந்தீர்களா? அதாவது நீங்கள் செய்த கொடுமையின் நிவர்த்தமாக இந்த மக்கள் வந்து உங்கள் காலடியில் அன்பாக கேட்டார்கள். இத உலக நாடுகளே நீங்க பார்க்க வேணும். தமிழன் யாருக்கு யாராலே எவருக்கு எதனாலே துரோகம் செய்தான் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். எல்லா நாடுகளிலும் தமிழனை நீங்கள் தூக்கி வைத்து பார்க்கிற நீங்கள் தமிழனால் எங்கேயாவது உங்களுக்கு துரோகம் ஏற்பட்டதா அந்த நாட்டை பார்த்து கேட்கிறீர்கள். இந்த நாட்டிலும் கூட ஒரு துரோகத்தை விளைவிக்காமல் நடந்தவங்கள் தமிழர். அவங்களுக்கு நீங்கள் எதிரியாக ஏன் வாழ்கின்றீர்கள் என்பதை நான் கேட்கின்றேன். உங்களுடைய காணிகளை வந்து நாங்கள் தட்டி பறிக்க வரவில்லை. பிறந்து வளர்ந்தோம் இந்த நாட்டிலே. நீங்களும் பிறந்து வளர்ந்தீர்கள், நாங்களும் வந்தோம். நீங்களும் வேற நாடுகளிலிருந்து வந்தீர்கள். அதாவது உங்களுடைய பிரதேசமும் எங்களுடைய பிரதேசமும் இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது என்பது உண்மையானதும் உறுதியானதும். அதை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து ஏறின நாள் தோக்கம் சந்ததியாக கண்ணீரும் சோத்தோடும் வாழக்கூடியதாக ஏன் இருக்கிறீர்கள்? இன்று இந்த நாட்டை அழிப்பதற்குரிய காரணமும் அழிவடைந்து போவதற்குரிய காரணமும் யார்? தமிழனா சிங்களவனா? அதாவது இந்த தமிழன் கையடிச்ச சொத்து, கையாலே வாழ்ந்த சொத்து, கையில உள்ள சொத்து, இதுகளை பறிக்க திட்டம் போட்டு எத்தனை வகையாக நீங்கள் அரசியல் நடத்துகின்றீர்கள் என்று நான் பார்த்து கேட்கின்றேன். இதுவரை காலமும் கிட்டத்தட்ட 75-80 ஆண்டுகளாக எத்தனை அரசியல்வாதிகள் வந்து பாராளுமன்றத்திலே ஏறினீங்கள்? ஒருதனுக்காவது ஈவி இரக்கம் தயவு சாட்சணத்தோட தமிழர்களுக்கு என்று உதவி செய்தீர்களா? இல்ல. மனித அடிப்பாடின்படி உதவி செய்தீர்களா? இல்ல. இந்த நாங்கள் யாரோடையாவது எங்களோட தமிழர் வந்து நேரடியாக சண்டைப்பட்டோ நேரடியாக உங்களோட தனகுப்பட்டோ வாழ்ந்தோமா? இல்ல. உங்களுடைய சொத்துக்களை அபகரிக்க வந்தோமா? இல்ல. ஆனால் எங்களுடைய சொத்தை நீங்கள் அபகரிக்க ஏன் வந்தீர்கள்? பிச்சை போட வேண்டாம். நீங்கள் எங்களுடைய அதாவது இந்த யாழ்ப்பாண பிரதேசம் என்பது உண்மையிலே ஒரு தக்காளி பழம் வந்து கிலோ 2 ரூபா, வாழைப்பழம் வந்து 2 ரூபா 5 ரூபா வித்தது. நீங்கள் இன்றைக்கு எங்களை வெளியே கத்தி விட்டீங்களோ அண்டையிலேருந்து நாளுக்கு நாள் உயர்ந்து 200 ரூபா வாழைப்பழம் விடப்படுது, 600 ரூபா வாழைப்பழம் கப்பல் பழம் விடப்படுது. அப்ப இதுக்கு ஆளாக்கியவர்கள் யார்? நீங்களான். பஞ்சம் பெறக்கூடிய அளவுக்கு இன்று நாட்டை கொண்டு வந்தது யார்? தமிழனா சிங்களவனான்னு சொல்லுங்கள். இந்த தமிழருடைய சொத்துகள் பூர்வீக நிலங்கள் முழுக்களையும் அழித்து அந்த இடத்தில் பயிரோடு செய்ய விடாமல் தடுத்து நடைமுறைப்படுத்தியது யார்? நீங்கள் தானே எல்லா வளத்தாலும் வந்த அகதியர். வேற யார் வந்து கூட இருந்து உங்களை அட்டாசப்படுத்தக்கூடியதாக நடத்தி வைக்கிறார்கள்? அரசாங்கமே நான் நின்று பார்த்துருக்கேன். நான் வந்த கோரிக்கை வேறு, ஆனால் நடைமுறை கோரிக்கையில உங்களுக்கு தாரேன்.
இந்த விகாரைக்கு அதாவது எங்கட மக்களாலும் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு சண்டை இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய நேரம் பெறட்டும் என்று. ஆனால் இந்த இடத்திலே இதில் உள்ள எப்படியும் ஒரு 150-200 பேரு கிட்ட சுற்றி வளைத்து இந்த பிரதேசம் முழுக்களும் போலீசால பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஒரு பித்தவைக்கு ஒரு ஆலயம். இந்த ஆலயம் அந்த ஒரு நபருக்கு மட்டும் அதுல வார உழைப்பை கௌரவிக்கப்படுத்துறதுக்காக எத்தனை மில்லியன் ரூபாவை இன்று செலவழிக்கிறீர்கள். இது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் செலவழித்தால் இந்த நாட்டை குட்டியாக்கினவன் யார்? அரச பணம். அரச பணம் எங்கத்தால வந்தது? இந்த தமிழர்களுடைய பாரம்பரியமாக வந்த அதாவது வட்டி பணம் வரி பணம் என்று சொல்லப்படுகின்ற வகையில அறவிட்ட பணத்தை கொண்டு இவ்வளவு பேரும் செய்கிறீர்களே, எத்தனை காலத்துக்கு ஆட்சிப்படுத்த போறீர்கள்? ஒன்று சொல்றேன், 81ஆம் ஆண்டிலிருந்து இந்த மக்கள் படிப்படியாக நகர்ந்த வரலாற்று ஏடும் இன்று நாடு குட்டியாக்கினதுக்கு காரணம் தமிழனா சிங்களவனா? உணர்ந்து பாருங்கள். நாடு எங்களுக்கு தர வேண்டாம், இன்னொரு நாட்டுக்கு நீங்கள் பாரம் கொடுப்பீர்கள் என்பதை நான் முன்னுரிமை காட்டி சொல்லுகிறேன். அதாவது இந்தியாவும் இலங்கையும் பிரியப்படாத காலத்தில் சண்டை ஒன்றை தோற்றப்படுத்தி இந்தியாவையும் இலங்கையையும் பிரித்து கொடுத்து ஒற்றுமையாக வாழும்படிதான் கொடுத்தோம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாழுங்கள் என்று உங்களுக்கு தெரியல. சரி, அன்று தமிழனையும் சிங்களவனையும் அல்ல முஸ்லீம்களையும் நீங்கள் ஏற்ற நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாகுபாடு காட்டும் மனித உரிமையோடு நீங்கள் வாழ்ந்திருந்தா கூட இன்று எல்லோரும் ஒற்றுமையா வாழ்ந்திருக்கலாமா இல்லையா? நீங்கள் ஏன் எல்லாத்தையும் பிரித்து எடுத்து எங்களையும் உங்களையும் புறம்பு காட்டி செய்தீர்கள்? இறைவன் கொடுத்த வரம் ஒன்று. இனம் என்பது ஆணினம் பெண்ணினம் என்று கொடுத்தது. மதம் என்பது இறைவன் ஒரு வழியில தூக்கி ஒருத்தருடைய இப்பவும் சொல்றேன், எல்லாருக்கும் ஒரு கல்லை தூக்கி உங்களுடைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வச்சு வளவுங்கள். வேறு ஒன்றும் வேண்டாம், முதலடக்கிற கருங்கல்லோ அல்லாடி எந்த கல்லாக இருந்தாலும் சரி, ஒரு கல்லை தூக்கி பேர் வச்சு வணங்குங்கள். அந்த பேர்ல இறைவன் உங்களுக்கு தருவான். என்னடா பாவத்திலிருந்து விலகி வாழுங்கள் என்றுதான். இப்படியான அட்டகாசத்தை கொண்டு வழி நடந்தால் எத்தனை கோடி ரூபாய் இன்றைக்கு அரசாங்கத்துக்கு நட்டம். இப்படி நட்டப்படுத்தியது அரசாங்கம் தன்னால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தன்னுடைய இனத்தை பேணி பாதுகாத்ததாலான் வந்தது. புத்த பிக்குமாரை கொடுக்கப்பட்டது. அதாவது ஒரு ஆலயத்துக்கு ஒரு ஐயரை கொடுத்தது. உன் பிள்ளையை பாவம் இல்லாமல் வளம் என்று சொல்லித்தான் கொடுக்கப்பட்டது. பாவத்தின் மேல் பாவத்தை வளர்த்த புத்த பிக்குகளுக்கு நன்றி. உங்களால் தான் எங்களுடைய நாட்டை ரெண்டாக நீங்க பிரித்து தர போறீர்கள் என்றுதான் இந்த அனுரா அரசுல இருந்து இந்த நாடு பிரியும் என்பதை உங்களுக்கு சொல்றோம். அனுராவால கட்டுப்படுத்த முடியாது. காரணம் 10 பாராளுமன்ற கதிரைக்கு மேல வந்த அரசாங்கத்தில இருந்து இன்று வரை அதாவது ஒன்றிலிருந்து மூட்டி விட்டு நாட்டை அழிவடையும் பாதத்திலே கொண்டே விட்டது யார்? நீங்கள்லாம் செய்த பாவம். நாங்கள் யாரும் ஒருத்தர் பாவம் செய்யவில்லை. இதை மட்டும் நல்லா உணரணும். எங்களுடைய நாட்டில் இருக்கிற அபிவிருத்திகளை நீங்கள் அழித்ததால் நீங்கள் இன்று எவ்வளவு துன்பப்படுகிறீர்கள் என்று யோசிச்சு பாருங்கள். இங்கிருந்து கொழும்புக்கு 2 ரூபாய்க்கு வாழைக்குள்ள போனது கிலோ. இப்ப எத்தனை ரூபாய்க்கு கைப்பற்றுவீர்கள்? இந்த இடம் முழுவதையும் பிடிச்சு வச்சிருந்து நீங்கள் அட்டகாசம் செய்கிறீர்களே, உங்களுக்கு ஈவிரக்கம் இல்லையான்னு நான் கேட்கிறேன். இந்த மக்களுக்கு பிச்சையை போட்டுட்டு கிடக்கையா, இந்த மக்களுக்கு பிச்சையை போட்டுட்டு நீங்கள் சோறு தண்டு இறைச்சி தண்டு பிரியாணிகள் தண்டு வளர போறோம் மட்டும் கனவுல காணாதீங்க. நாங்களும் ஒரு நாள் எங்களுக்கு முறைவன் விடுதலை தருவான் என்பதை சொல்லுகிறேன். நான் வந்த விடயத்துக்கு வருகிறேன். நான் வந்தது குருந்தூர் மலை, குமுளமனையிலிருந்து குருந்தூர் மலை. இந்த குருந்தூர் மலையானது எங்கட சந்ததியில 3 நாள் சந்ததிக்கு மேல கட்டப்பட்ட ஆலயம் ஒன்று அங்க இருக்கு. அதுல எங்கட இனம் முழுவதும் போய்தான் பாரது, கும்பிட்டு தான் பாரது. அந்த ஆலயம் நீங்கள் படத்துல பார்த்திருப்பீர்கள். அந்த ஆலயத்தில் இருக்கிற கட்டிடத்தை புடுங்கி அதுல கிடக்கிற கல்லை புடுங்கி அது கிடக்கிற மண்ணை புடுங்கி இங்கேயே கொண்டு வந்து போட்டு அந்த ஆலயத்தை சுற்றி வளர்த்து கட்டினார்கள். அந்த சீமேந்து நான் ஒரு காட்பையார் கடை. அந்த சீமேந்துகள் கம்பிகள் இரவு 10-11 மணிக்கு வந்து அம்மாண்ட என்ன தட்டி எழுப்பி கம்பியல் கொண்டு போனேன். அப்ப வந்த தமிழ் பொடிகளும் வராது. அப்ப நான் கேட்டேன், எங்கேயா இந்த கம்பியல் சீமேந்தல் கொண்டு போறீர்கள் என்று கேட்க, அம்மா நாங்கள் இது குளத்துக்கு கீழே தண்ணி தாங்கி ஒன்று கட்ட போறோம் கொண்டு போறவன். அப்ப 10 தலை ராவணன் சீதையை கடத்தினானா வேன் ராமர் இல்லாத காலத்துல. ராவணனும் ஒரு ஆக்கள் தான் இருந்தாலும் கூட சீதையை ஏன் கடத்தினான்? அவனுக்கு 2வது பொண்டில் தான் கடத்தப்பட்டவன். உண்மை உள்ள கற்புல உள்ளவள் நான், நீ கை தொடக்கூடாதுன்றதுக்காக தன்னுடைய மனைவி தொடக்கூடாதுன்றதுக்காக நிபந்தனையில விட்டுட்டு போனான். ராவணனுக்கு பிறந்த பிள்ளைகளை போல இரவிரவா களவெடுப்பது, அடுத்தவன் காணியை தட்டி சுரட்டுவது, அடுத்தவன் காணிகளை பிடிப்பது, அவங்களை அழிப்பது, இதுதான் ராவணன் செய்த போல செய்தீர்களா என்று நான் உங்களை பார்த்து ராவணனை கும்பிட்ட பிள்ளைகளாகிய உங்களை பார்த்து நான் இப்ப கேள்வி கேட்கிறேன். ராவணன் சுத்த இந்து.
நீங்கள் மதம் என்பது மொழி என்பதுதான் உங்களுடைய மதம் என்று கொண்டார்கள். மொழியை இறைவன் கொடுக்கவில்லை, ஆணும் பெண்ணும் தான் இனம் என்று கொடுத்தான். அதை நீங்கள் உங்களுக்கு தற்பெருமையாக அரவணைத்து போயிருந்தால் இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் வாழ்ந்துக்கலாம். நான் கேட்கிறேன் அதே கட்டத்தில் சிங்கள மக்களே, இது இலங்கை நாடு உன் நாடு என்று சொன்னாய். இந்த இலங்கை நாடை தட்டி கேட்டால் உங்களுக்கு மாடு கூட கிடையாது. அதாவது தமிழ் நாடாடா உங்களுக்கு நாடு நினைப்பா. அண்மையிலே ஒரு பாராளுமன்ற கதிரை பேசிச்சு. நான் அதே போல கேட்கிறேன், நாடு வேணுமா மாடு வேணுமான்னு கேட்டாய். அடே நான் ஒன்று சொல்றேன், நாடு வேணுமென்று மக்கள் வாதாடுறது நீ செய்கிற கொடுமையால நாங்கள் நிம்மதியாக வாழ்வோம். எங்களையும் எவ்வளவு கொடுமை செய்தாலும் நாங்கள் உடனே கூட தட்டி கட்டி நிரூபிப்போம். நீ உனக்கு நிரூபிச்சாலும் கூட நீ தட்டி பார்க்கறதுக்கு ஒரு நீதி வல்லமை எல்லாம் உங்கள்கிட்ட இருந்தும் கூட கண்ணை கெடுத்து வளர்ந்தது என்று சொன்னால் அதனாலாம் பெறல. நாடு வேணுமா மாடு வேணுமாண்டா. எந்த வீட்டு பட்டியல 100 மாட்டுக்கு மேல பெரிய உயர்ந்த வெள்ள இனத்து மாடு உங்க என்ன திருவண்ணாமலை பக்கத்தால பண்ணி வந்து ஐயா வளர்த்தவர். இங்க இந்த அகதியா போய் திரும்பி வேற ஒரு மாடு இல்லை. நாடு வேணுமா மாடு வேணுமான்ட்டு நாட்டையும் பிடிச்சி மாட்டையும் பிடிச்சி கிடக்கிற காணி பூமி சொத்து சுதந்திரத்தையும் அழிச்சு கிடக்கிற பயிரோடிகள் எல்லாத்தையும் அழிச்சு விட்டுட்டு தனி நாடு தானே உங்களுக்கு வேணும்னு கேட்ட நீங்கள் போங்கடா நாயலே போய் தனியா இருங்கொண்டு அண்டையில இந்த நீ போட்ட பிச்சையை எண்ணிப்பார். எந்த பிச்சை தந்து இந்த தமிழன் வாழ்ந்தாலன்னு இங்க இருந்து அகதியோட ஓடி போய் வெளியில இருந்து அனுப்பின பணத்துல நீ கொஞ்சம் பிச்சு தான் போட்டாய். எங்கள்கிட்ட அழிச்சதத்துல என்னால ஆக்க முடியாது, எங்களை ஆக்க முடியாது, உன்னை ஆக்க முடியாது. நீ எங்கட பிச்சையில வாழ்ந்த நீ, நாங்கள் எங்கட கையடிச்சு வாழ்ந்த பரம்பரை சொத்தோட வாழ்ந்தாங்க. குருந்தூர் மலையில வந்திருந்த காலத்துல இருந்து நாங்கள் நடுக போய் வந்து இப்ப மூழ்கொடி ஏற்றதுக்கு பின்னாலே எங்களை திரட்டி விட்டுட்டு இதுக்குதான் திரத்தினேன். நாட்டையும் போயிட்டு நாங்கள் விகாரையும் கட்டுவோம் என்ற இங்க கிடக்கிற உரிமை முழுக்களையும் அழிப்போம் என்றக்காக தான் எங்களை திரத்தினேன். சரி நீ திரத்தினாய், நாங்கள் வந்த போது நீ ஆலயத்துல இப்பவும் போய் பாருங்க, உங்களோட படங்கள் எல்லாத்தையும் குருந்தூர் மேல படங்களை தூக்கி பாருங்க. அந்த ஆலயம் என்ன மாதிரி இருந்தது, அந்த ஆலயத்துல கிடந்த கல்லுகளை பிடிங்கி வந்து இங்கே கட்டி ஒண்டண்டா கட்டி தூக்கி கொண்டு வந்து போட்டு தான் நீங்கள் ஆளாக்கினீங்க தவிர அந்த ஆலயத்துல ஒரு பகுதி மட்டும்தான் கிடக்கு. மிச்ச பகுதியை விடாமல் பொறுக்கி கொண்டு வச்சுட்டு உன்னுடைய ஆலயம் சரி, உன்னுடைய ஆலயம் நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனால் நீ உன்னுடைய ஆலயமாக இருந்தால் ஆலயம் என்பது களவடு பொய் சொல்லு கற்பழி அடுத்தவரை சண்டை பிடி அடுத்தவரை தட்டி சுத்து அங்க போடாமல் இங்க போடாமல் அடுத்தவரை நாட்டை பிடிக்கிற கொண்டு தான் புத்த விகார கட்டினீங்களா? இறைவனுடைய ஆலயம் என்பது பொருள் ஈவி இரக்கம் தயவு சாட்சணியம் உண்மை நேர்மையோட வளவுங்கள் வாழுங்கள் என்று சொல்லி ஒட்டுமையா வாழுங்கள் தான் கொடுத்தது. அந்த கொடையற்றவங்களே நீங்கள் குடிவானவங்க ஒவ்வொரு ஒரு வியாதிக்க உள்ளிட்டு பாருங்க, மதுபானங்களோட தான் நாங்க வாழுவினோம். நல்லபடியா புரியாணிகள் அதோட எல்லாத்தோடும் வாழுவினோம் நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா எங்கட சைவ ஆலயத்துல எந்த நிபந்தனையும் இல்லை. உண்மை நேர்மை நீதி நியாயம் தர்மத்தோட வாழ்ந்த ஆலயம் தான் எங்கட ஆலயம். இந்த ஆலயத்தை அழிக்க வல்லமையோட இருந்த நீங்கள் உலக நாடுகளை உங்களை தட்டி பார்த்து நான் கேட்கின்றேன். எந்த மக்கள் சிறந்த மக்கள் என்று எடுங்க. எத்தனை நாளாக அங்க யாரும் என்னங்களே வவுனியாவில் வந்து அதுல தன்னுடைய பிள்ளைகளை கட்டி காத்து அந்த தாய்மாரி இருந்து வாதாடுதுனா அந்த தாய்மாருக்கு அந்த பிள்ளைகளை கொடுக்க வேணும் காட்ட வேணும் முடியாது. நீங்க காட்ட மாட்டீங்க, ஏன்டா எல்லாத்தையும் கொண்டு ஓடிகள் காட்ட முடியாது. தட்டுங்கள். அதாவது அங்க பொறுப்பான ஆக்களை பிடிச்சு என்னன்னு சிறையில அடைக்கல ஒரு ஆளை பிடிச்சி அவன் தமிழன் தானே என்றாக்கா தான் பிடிச்சானுங்க. சரியோ தமிழன் தானே என்றாக்கா தான் பிடிச்சானுங்க. பிடிச்சி போட்டு இவ்வளவு தூரத்துக்கு நீங்க சித்திரவதை செய்கிறத விட நீங்கள் அங்கே மக்களுக்கு ஆக உண்மையாக நீங்கள் மக்களுக்கு உங்களை இந்த மக்கள் எல்லாரும் உங்களோட தான் நிற்கிறார்கள். உங்களுக்காக ஓட் போட்டவர்கள் எத்தனை பேர் சிந்திங்க. காவாசியோட முக்காவாசி உங்களுக்காக ஓட் போட்டவர்கள். நீங்கள் ஏன் இவ்வளவு தூரத்துக்கு செய்கிறீர்கள் என்று நான் கேட்கிறேன். விளக்கம் காட்டுங்கன்னு தான் கேட்கிறேன். இதனாலதான் நான் குருந்தூர் மலையில வந்தேன். குருந்தூர் மலையில வந்து கீழே நல்ல பெரிய ஒரு குளம் இருக்கு. இந்த பெருங்கடல்ல அலை மோதுமா போல பெரிய கடல்ல அலை மோதுமா போல அந்த குளம் கட்டி 2017ஆம் ஆண்டு அந்த குளம் கட்டப்பட்டது. அந்த கட்டப்பட்ட ஆலயம் அந்த குளமானது இதுவரைக்கும் அது கீழே ஒரு 500 ஏக்கருக்கு அந்த தண்ணி பாயும். அந்த தண்ணீரை பாய்ச்ச விடாமல் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறார்கள் என்றால் அதுல உள்ள புத்த பிக்கு பொலிசு ராணுவம் புலனாய்வுத்துறை எல்லாம் அதுக்குள்ள இருக்குன்னு சொல்லி சொன்னால் இது நீதியானதான்னு கேட்கிறேன். 2017 இப்ப எத்தனை வருஷம் இதுவரை அந்த குளம் ஏன் துறக்கப்படவில்லை? இது ஒரு கேள்வி. அந்த குளத்தை பெருப்பிச்சாலோ நோட்டிச்சாலோ உயர்த்தினாலோ கிட்டத்தட்ட 1000 ஏக்கருக்கு மேல தண்ணி வாயும். விவசாயம் இல்ல,
நெல் இல்ல, அடுத்த நாட்டுக்கு போறாங்க பிச்சை எடுக்கிறது. எங்கட ஊர்ல விவசாயத்தை செய்து எங்கட ஊரை மகிழ்விக்க முடியாமல், எங்கட பிள்ளைகளுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு கொடுக்காமல் அடுத்த நாட்டுக்கு காசை கொண்டே கொடுத்து பிச்சை எடுப்போம் என்றால், வெளிநாட்டு பிள்ளைகள் பணம் அனுப்பின வழியா தான் பிச்சை எடுக்க போகிறேன். இல்ல அவங்களோட பிச்சை எந்த அளவுல போயிருக்கோன்றதை யோசிச்சு பாருங்க. இது தேவையா உங்களுக்கு? நல்லா நினைச்சு பாருங்க. இந்த மக்கள் துன்பப்படாதபடிக்கு நீங்கள் உதவி செய்ய வேணும் என்பதை நான் அரசாங்கத்துக்கு சொல்றேன். இதை நீங்கள் கேட்டு செவி கொடுக்க வேண்டும் என்று உலக நாட்டையும் பார்த்து கேட்கிறேன். இடம்பெற்ற போராட்ட களத்துக்கு வருகை தந்த முல்லைத்தீவு குருந்தூர்மலை பகுதியைச் சேர்ந்த தாய் ஒருவர் அனுர அரசாங்கம் தொடர்பிலும் சிங்கள மக்கள் தொடர்பாகவும் மிகவும் காட்டமான சில கருத்துக்களை தெரிவித்தார். அதில் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக அவருடைய பேச்சு அமைந்திருந்தது.